பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உயிர் உரம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து செடிக்கு கேட்டா மண் சத்து வந்து அப்ளை பண்ணுவோம், போடுவோம் கேட்டா. ஆனால் வந்து எல்லா செடினாலேயும் வந்து அதை வந்து எடுத்துக்க முடியாது கேட்டா. ஏன்னா நம்ம ரசாயன உரம் போடுறதுனால மண்ணில் இருக்க பாக்டீரியாவெல்லாம் வந்து அழிஞ்சிரும் கேட்டா. அதனால இந்த மாதிரி நம்ம வந்து உயிர் உரம் வாங்கி நம்ம வந்து இதை வந்து செடிக்கு போட்டோம்னா இந்த உயிர் உரத்தில் இந்த உயிர் என்னன்னா ஒரு பாஸ்போ பாக்டீரியா தர இந்த பாக்டீரியா வந்து மண் சத்தை வந்து எடுத்துக்க முடியாத இதில் இருக்கும் தாத்தா. அதை வந்து எடுத்துக்க வைக்கும் தாத்தா. செடினால எடுத்துக்க வைக்கிறதுக்காக இது பயன்படுத்தும் தாத்தா. இதை வந்து நம்ம வந்து ரசாயன உரத்துக்கு கூட வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடாது தாத்தா. அப்புறம் ரசாயன உரம் போட்டுட்டு உடனேவும் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது தாத்தா. அது கொஞ்சம் கேப் விட்டு தான் பயன்படுத்தணும். இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக மண்ணுலேயே அப்ளை பண்ணலாம் தாத்தா. அப்புறம் வந்து 50 கிராம் எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் தாத்தா. இதை வந்து நம்ம எந்த மாதிரி இடத்துல சேமிக்கணும்னா நிழலா இருக்க இடத்துல வந்து சேமிச்சு வச்சுக்கணும் தாத்தா. இந்த மாதிரி நம்ம இது போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வேர் வந்து நல்லா வளரும் தாத்தா. பூ நல்லா பிடிக்கும். அதனால நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் தாத்தா. இது மூலம் இந்த மாதிரி நம்ம பாஸ்போ பாக்டீரியா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு 30% வந்து மகசூல் வந்து அதிகமாக வரும் தாத்தா. அதுல மண்ணில் இருக்க நுண்ணுயிரெல்லாம் நல்லா சேர்ந்து கரெக்டா வேலை செய்யும் தாத்தா. நன்றி. அது மட்டும் இல்லாம தாத்தா, இதுல வந்து என்னன்னா நுண்ணுயிரிகள் இருக்கும். இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்க ஒரு செடி இருக்குன்னா அந்த செடிக்கு வந்து யூரியா அதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த செடி வந்து எடுத்துக்காது. என்னதான் நீ யூரியா போட்டாலும் செடி வளரவே வளராது. அந்த இடத்துல இதை நம்ம போடும்போது என்ன ஆகும்னா வந்து அது நம்ம ஆக்சுவலா நம்ம போடக்கூடாது. அது நம்ம செயற்கை உரத்தோட இதை வந்து கலந்து போடக்கூடாது. கலந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா இது வந்து நுண்ணுயிரிகள் இருக்கும். அந்த செயற்கை உரத்தோட போடும்போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து செத்து போயிடும். எருவுல கலந்து போனோம் அந்த நுண்ணுயிர்கள் வந்து செத்து போயிடும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த எடுக்கக்கூடிய பயிர் வந்து எடுத்துக்காது. அப்ப இந்த பாக்கி என்ன பண்ணும்னா அந்த எடுக்காத இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மண் சத்து போட்டாலும் இந்த தேவையானதை அந்த செடினால வந்து எடுத்துக்க முடியாது, தாவரத்தினால எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம போடும்போது இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அதை வந்து எடுத்துக்கிற இதுக்கு சக்தி, அந்த நுண்ணுயிர்கள் வந்து எடுத்துக்க வைக்கிறது வந்து எடுத்துக்கிறதா மாற்றி விடக்கூடிய ஒரு இது. இது எங்க காலேஜ்ல வந்து விற்கிறாங்க. நாங்களே என்ன பண்ண அதாவது ஃபைனல்ல வந்து ரெடி பண்ணி விற்போம். இது நாங்களே எல்லாமே மிக்ஸ் பண்ணி கரெக்டா விற்போம். நீங்க வேணும்னா கேளுங்க, நாங்க உங்களுக்கு தரோம்.